வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பழைய ஆர்ஓ பியூரிஃபையருக்கு ஃபில்டர் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, புது ஃபில்டர் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். பழைய ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு பாக்டீரியா, பேட் டஸ்ட்டு, அப்புறம் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஈஸியாக சரி பண்ணலான்றதை அந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஆர்ஓ பியூரிஃபையர் இப்படி தான் இருக்கா? அதில் தான் நம்ம இவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருக்கோமா தண்ணி? ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பல பேர் ஆர்ஓ பியூரிஃபையர் வாங்கி ஃபில்டரை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் தண்ணி மட்டும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஃபில்டர் அசம்பிளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ கார்பன், ஒரு போஸ்ட் கார்பன், ஒரு மெமரான் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புது ஃபில்டர், இதெல்லாம் புது ஃபில்டருக்கு எல்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மெமரான் எப்படி மாற்றுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. மெமரான் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மெமரான் ஹவுசிங்கில் அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெமரான் ஹவுஸை கழட்டிடணும். எல்லா வயரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் டைட்டில் இருக்கும். கீழே ஒரே ஒரு வாசர் போட்டிருப்பாங்க. அந்த வாசர் மூலமாக ஃபுல் டைட்டில் இருக்கும். நம்ம மெமரான் ஹவுசிங்க்குன்னு கீ இருக்குது. அந்த கீயை வச்சு தான் கழட்டணும். அது கீழே கரெக்டான பொசிஷனில் பிடிச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ள மெமரான் இது. இந்த மெமரான் ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஓடும். ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாம் மாற்றுறதுனால இதையும் சேர்த்து மாற்றிடுவோம் அப்படின்ட்டு புது ஃபில்டரே மாற்றுறோம். நம்ம இது 80 ஜிடிஎஸ் போடுறோம். இப்போ ஜிடிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பழசு, இந்த க்ரீன் புதுசு. இது உங்களுக்கு மெமரானை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஆர்ஓவாக ஒர்க் பண்ணுறது மெயினானது. மற்ற எல்லா ஃபில்டருமே உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபில்ட்ரு மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுதான் உங்களுக்கு குட் வாட்ரு, உப்பு தண்ணியை ஃபுல்லாக பிரித்து தர்றது, இந்த மெயினான ஒர்க் பண்ணுறது இந்த மெமரான் தான். எப்பவுமே நான் கீழே குட் வாட்ரு, சால்ட் வாட்ரு அந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்குவேன். சம்டைம் மாற்றி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, வேறு யாரும் பார்க்குறவங்களும் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக நம்ம நோட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் பழைய எல்லா ஃபில்டரையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா ஹோஸ்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் பிடிச்சிருச்சு, அதுலேருந்து ஸ்மெல்லு வரும். அதுக்காக நம்ம ஹோஸையும் செட்டாகவே மாற்றுறோம். இந்த ஃபில்டர்லாம் இப்போ பாதி பேர் க்ளீன் பண்ணிலாம் போடுவாங்க. நம்ம அப்போல்லாம் கிடையாது. ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் ஓடிடுச்சுனாலே புது ஃபில்டர் மாற்றி விட்டு போயிடும். கம்மியான காஸ்ட்டு தான் அது. அதை மாற்றுறதுனால ஒன்றும் கிடையாது. நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதில் குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்யும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு நான் அதில் அனுப்புகிறேன். உள்ளுக்குள்ளே என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே நான் இதில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் கீழே அதில் வைக்கிறேன் நான், உங்களுக்கு லிங்க்கும். அதே மாதிரி ஆர்ஓ எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நான் மெயினாக அதில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வீட்டில் கம்ப்ரஸர் போட்டிருக்க வீடாக இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம டேங்க் நிறைச்சிருக்கும் போது கண்டிப்பான முறையில் இந்த ஆர்ஓ யூஸ் பண்ணவே கூடாது, ஆன் பண்ணவே கூடாது. நான் கஸ்டமருக்கு எப்படி லைஃப் லாங்காக அதை ஒர்க் பண்ணணுன்றத ரொம்ப நாளாக நம்ம இதை ரிசர்ச் மாதிரின்னு சொல்லலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் உள்ள வீடாக இருந்துச்சு அப்படின்னா, டேங்க் நிறைஞ்சு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம ஆர்ஓவே ஆன் பண்ணணும். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, கம்ப்ரஸர்லேருந்து உழுகுற தண்ணி டேங்க்கில் உள்ள டஸ்ட்டை கலக்கி விடும். கலக்கி விடும்போது என்னென்னா, அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நேராக ஃபில்டரை தான் அடைக்கும். ஸ்பன்னு ஓரளவுக்கு வடிகட்டிடும். ஸ்பன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபில்டரையும் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணும். மெமரான் வரைக்கும் ஈஸியாக பிளாக் பண்ணி விட்டுரும். அதுக்காண்டி தான் அந்த கம்ப்ரஸர் வீடாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 20 நிமிஷமாவது ஆகணும். டேங்க் நிறைஞ்சி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எல்லாமே வேஸ்டேஜ் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்ஓ ஆன் பண்ணணும்னு சொல்லுவேன் கஸ்டமருக்கு. அப்புறம் இன்னொன்று மெயினான இன்ஸ்ட்ரக்ஷனு, அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் கஸ்டமருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ஓப்பனில் இருக்கும். நம்ம சூரிய பட்டு அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் கூடிரும். உங்களுக்கு 29 டிகிரிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியோட டெம்பரேச்சர் கூட கூட என்ன ஆகும்னா, அந்த சால்ட்டு பார்ட்டிகள் எல்லாமே தனித்தனியாக பிரியும். அந்த சால்ட்டு கண்டென்ட் மற்ற எல்லா கெமிக்கல் இதுவுமே பிரிஞ்சு வரும் தனித்தனியாக. இது பிரியும் போது என்னென்னா பெருசாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். வேகமாக அந்த மெமரான் ஃபில்டரையோ மற்ற எல்லா ஃபில்டரையுமே பிளாக் பண்ணி விட்டுரும். நல்லா கூலிங்காக இருக்கிறதுல நம்ம மாற்றணும், யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அதோட திக்னஸ் கம்மியாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும், பிரியாது.
அப்புறமா வடிகட்டி மட்டும் பண்ணி வெளியே அனுப்பி விட்ரும். அதனால தான் நான் மேக்ஸிமம் சொல்லுவேன் கஸ்டமருக்கு, ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே ஆர்ஓ மிஷின் யூஸ் பண்ணாதீங்க. ஈவினிங் மேலே எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கோங்க தான் என்னோட மெயினான அட்வைஸாக இருக்கும் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி உபயோகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் உங்களுக்கு லைஃப் லாங்காக ஒர்க் பண்ணும் இந்த ஆப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம ப்ரீ கார்பனு, அதுக்கு அடுத்து வந்து செடிமெண்ட் ஃபில்டர் வரும். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து அவுட்புட் வந்து சொலநாடு வால்வு இன்புட்டுக்கு போகும். சொலநாடு வால்வ்லேருந்து உங்களுக்கு அவுட் ஆகி பம்புக்கு இன்புட் கொடுத்து, பம்ப்லேருந்து அவுட் ஆகி தான் மெமரானுக்கு போகும். ஏன்னா பம்பு தான் புஷ் பண்ணி கொடுக்கும் மெமரானுக்கு. அது வரைக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள டேங்க்கில் உள்ள ப்ரெஷர் தான் இந்த 2 ஃபில்டர்லேயும் இருக்கும். அந்த உங்களுக்கு மெமரானுக்கும் அடுத்து உள்ள ப்ரீ கார்பனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பம்போட ப்ரெஷரோட வரும். அதனால இதில் கூட உங்களுக்கு வந்து நார்மலாக ஹோஸ் வந்து அவ்வளோ டைட் ஆகாது. ஆனால் மெமரான் இன்புட்லேருந்து அடுத்து உள்ள 3-4 கனெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷரோட இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த ஹோஸை கட் ஆனாலோ இல்லைன்னா ஹோஸ் நம்ம பிடிக்கிட்டாலோ தண்ணி நிறையா வேஸ்ட் ஆகும். இது அது மாதிரி சோல்நாட் வால்வும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தண்ணி படாத அளவுக்கு லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு கனெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து உள்ள ஒரு வாசர் போட்டிருப்பாங்க. அந்த உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உள்ள என்ன மாதிரி வாசர் இருக்கும், அதை எப்படி ஒர்க் பண்ணுன்ற எல்லா வீடியோவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரீயாக. அதையும் போய் பாருங்கள் வேணா. உங்களுக்கு மற்றபடி இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வாசர் தான் மெயினான லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணும். ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணியிருக்கணும். மேலாக்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ட்ராப்பாக வந்து அது வந்து வேறு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் கீழே தான் இருக்கும், பம்பும் கீழே தான் இருக்கும், சொலநாடு வால்வும் கீழே தான் இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைன்னா 36 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுற ஐட்டங்கள். இதில் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா என்னென்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு பெருசாலாம் ஷாக்லாம் அடிக்காது. ஷாக் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் வயரிலே உங்களுக்கு எதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும் தான் ஷாக் அடிக்கும். மேக்ஸிமம் எஸ்எம்பிஎஸ்னால உங்களுக்கு ஃபீஸ் போயிடும் டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெமரான் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். மெமரான்லேருந்து உங்களுக்கு வந்து 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து குட் வாட்டர், ஒன்று சால்ட் வாட்டர் வரும். சால்ட் வாட்டரை டைரெக்டாக வந்து நம்ம எஃப்ஆர், இதில் வந்து எஃப்ஆர் வந்து 450 போட்டிருக்கேன் நான். 450 வெளியே போட்டு கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு, உள்ள டேங்க்குள்ளே வைக்கல. இந்த டேங்க்கில் வந்து இந்த 3 ஃபில்டர் போக இன்னமும் எத்தனை ஃபில்டர் வேணாலும் ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டுக்காக. ஜிஏசி, சில்வர் ஃபில்டரு, இந்த மாதிரி நிறையா ஃபில்டர் வருது. காப்பர் ஃபில்டர்னு நிறையா ஃபில்டர் வரும். யூவி ஃபில்டர் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேங்க்குக்கு அப்புறம் மேக்ஸிமம் இது போதும். ஒரு ஆர்ஓ மிஷினுக்கு தேவையான ஃபில்ட்ரு இந்த 5 ஃபில்ட்ரு தான். 5 ஒன்று 6 ஃபில்ட்ரு வரும். ஃப்ரீ கார்பனு, போஸ்ட் கார்பனு, அப்புறம் செடிமேட் ஃபில்ட்ரு, மெம்ரான் ஃபில்ட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் ஃபில்ட்ரு. இது மட்டும்தான் உங்களுக்கு. அது போக ஸ்பன்னு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ரீ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. ஸ்பன்னு வரும். இந்த ஃபில்டர்களே போதும். இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக மிச்சதெல்லாம் ஆட் பண்ணுறது தான். இதை வந்து ஆனால் மெயினான முறையில் உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஃப்ரீ ஃபில்டர் மட்டும் எப்போயுமே மாற்றிடணும். வெளியே வச்சுருப்பாங்கல்ல ஒரு ஸ்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை மாற்றி தான் ஆகணும். அதுதான் நம்ம வீட்டிலேருந்து வர்ற மெயினான இதை ஃபுல்லாமே ஃபில்டர் பண்ணிடும். அதில் வந்து டீகால்டு பால் வேறு போட்டிருப்பாங்க. அதோட உங்களுக்கு தண்ணியோட உப்பு தன்மையை தகுந்த மாதிரி 3 பால் 5 பால்னு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதிகப்படுத்தியாக போட வேணாம். உங்களுக்கு கம்மியான அளவே நீங்கள் பயன்படுத்துங்க. அது தண்ணியோட உப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் பால்ஸ் ஆட் பண்ணுங்க. அவங்க குத்துமைப்பாக போடுவாங்க. 5 பால் போடணும், 6 பால் போடணும்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. 2 பால் போட்டாலும் போதும். தண்ணியோட உப்பு தன்மையை பொறுத்து போட்டாலே போதும். நான் மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்ருவேன் கஸ்டமருக்கு. அது தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அது வந்து என்ன இருந்தாலும் கெமிக்கல் பால் தான் அது. அதோட ரியாக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட முறையிலான கருத்துக்கள். இதை வந்து தவறாக நினச்சிக்கிற வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கஸ்டமருக்கு அவங்களுக்கு போய் நம்ம கஸ்டமர் வீட்டில் வச்சு இன்ஸ்டால் பண்ணால் வேலை முடிஞ்சு வச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அதான் எனக்கு வந்து இன்னும் வந்து பூஸ்டாக இருக்கும். நான் இன்னும் அது சம்மந்தமாக நிறையா வீடியோகள் உங்களுக்கு நான் பதிவிட முடியும். நல்லா இருந்துச்சுன்னா வாழ்த்துங்கள். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவளித்த என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி.